ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. முடிவில்லாத காரியங்களுக்கு கூட முடிவு உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்பிக்கை வீண் போகாது. அநேக நேரத்துல இனி நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றீங்களா? ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, நீங்க நம்பி இருந்தீங்களா, அந்த நம்பிக்கை வீண் போகாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல 1 சாமுவேல் புஸ்தகம் 17-18 வாசித்து பாத்தீங்கன்னா, பெலிஸ்தியர்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்றாங்க. அந்த யுத்த காலத்துல கோலியாத்தின் ஒரு மனிதன் பெலிஸ்தர் சைட்ல வந்து நின்று சவுல் ராஜாவுக்கு சவால் விடுகிறான். நீங்கள் யாராவது ஒருவர் என்னிடம் வந்து யுத்தம் பண்ண ஆயத்தமா? அவன் என்னை ஜெயித்து விட்டால், நீங்கள் ஜெயித்து விட்டால் நானும் எங்களை சார்ந்தவர்கள் உங்களுக்கு அடிமை, தோற்று விட்டால் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு அடிமை என்று சவால் விடுகிறான். இஸ்ரேல் ஜனங்கள், அந்த யுத்த வீரர்கள், சவுல் ராஜா எல்லாம் பயந்து நடுங்குகிறார்கள். அந்த கோலியாத் என்கிற அந்த ராட்சதனை பெலிஸ்தனை எதிர்க்க அவர்களால் முடியவில்லை. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 வாரம் அல்ல, 2 வாரம் அல்ல, 20 நாட்கள் அல்ல, 40 நாட்கள் தொடர்கிறது. ஒரு முடிவில்லாத பிரச்சனையை மாறிவிட்டது. பதட்டமும் வேதனையும் தான் தேசம் எங்கும் நிலவி கொண்டிருக்கிறது. ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலை. அப்பொழுதுதான் தாவீது அங்கு அந்த யுத்த களத்திற்கு போகிறான். யுத்தம் பண்ணுவதற்காக அல்ல, தன் சகோதரர்களை பார்க்கும்படியாய் தன்னுடைய தகப்பனை அனுப்புகிறார். பாருங்கள், அங்கு போகும்பொழுது தாவீதை கர்த்தர் பயன்படுத்துகிறார். இன்றே முடிவு வரும் என்கிற அளவுக்கு தாவீதின் வார்த்தை சொல்லப்படுகிறது. நான் வருவேன், உன்னுடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால் வரேன் சொல்ல, அந்த பெலிஸ்தீனை ஒரு சிறு கோலான் கல்லாலே அடித்து விழ வைத்து முழு இஸ்ரேல் தேசத்திற்கு ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறான், மீட்பை ஏற்படுத்தி கொடுக்கிறான், நிந்தையை மாற்றுகிறான். ஒரு சிறு பையன், முடிவில்லாத பிரச்சனை, நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க. ஆனாலும் அங்கு முடிவும் வந்தது. அந்த நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் கூட இருந்து அந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாத்தார். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான். எத்தனை நாட்கள் காத்திருப்பது? இந்த பிரச்சனை எத்தனை நாட்கள் தான் இருக்கும்? நான் எல்லா பக்கமும் முயற்சி எடுத்துட்டேன், எல்லாரையும் பார்த்துட்டேன், எல்லா வித காரியங்களையும் யோசித்து பார்த்துட்டேன், செய்து பார்த்துட்டேன். தோற்று போனீர்களா? இல்லை, சோர்ந்து போக வேண்டாம். முடிவு உண்டு, முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. ஒரு அருமையான ஊழியக்காரரும் இன்னொரு இணைந்து நிறைய பகுதிகளில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அது ஒரு அயல்நாட்டில் நடந்தது. ஒரு குட்டி அவர்களுக்கு விமானத்திலே குறிப்பிட்ட இடத்தில் போய் ஊழியங்கள் நிறைவேற்றிவிட்டு தன் இடத்திற்கு திரும்ப வேண்டும். 80 மைல் தூரம் போகிற வழியிலே பனிப்புயல் வேகமாய் வீச ஆரம்பித்ததுனாலே தொடர்ந்து விமானத்திலே பயணிக்க முடியாமல் பாதுகாப்பான ஒரு இடத்திலே சின்ன கிராமத்திலே விமானத்தை இறக்கி விட்டார்கள். இறக்கி விட்டுட்டு அங்க வெயிட் பண்ணி பாக்குறாங்க. பனிப்புயலும் நின்ன மாதிரி இல்ல. ரொம்ப குளிர் நிறைந்த பகுதி. ஊழியர்காரருக்கு என்ன பிரச்சனைனா, அடுத்து நிறைய மீட்டிங் இருக்கு, அங்க போனோம், அங்க சும்மா இருக்கிறோம்னு சொல்லி எப்படியாவது யாருக்காவது சத்தியத்தை சொல்லலாம் பிரசங்கிக்கலான்ற அந்த விமானத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்ல. ஜனக்கூட்டம். ஒரே ஒரு வயதான அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க, 70 வயது. அவர்களுக்கும் கண் தெரியவில்லை. சரி, அங்க கூட்டத்தை நடத்தலான்னு இவரோடு வந்த துணைக்கு வந்த சகோதரன் சேர்ந்து மொத்தம் 3 பேர் அந்த கூட்டத்தை நடத்துறாங்க. இவர் ஒரு 1 ஹவர் மேல அப்படி மீட்டிங் நடத்தி முடிக்கிறாரு. முடிச்ச உடனே அந்த தாய்க்கு ஒரே சந்தோஷம். என்ன சொன்னாங்க? இப்படி இந்த சத்தியத்தை கேட்ட ஆண்டவரை பற்றி தெரிஞ்ச உடனே, 70 வருஷம் நான் காத்திருந்தேன், இப்பதான் என்னுடைய காத்திருத்தல் நிறைவேறுகிறது, கர்த்தரின் காத்திருப்பை நிறைவேற்ற வைத்தாருன்னு சொல்லிட்டு நான் சிறு வயதுல இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அவரை பற்றி ஒரு நபர் எனக்கு சொன்னாங்க, எனக்கு கண் பார்வை கிடையாது. அதற்கு பிறகு இன்னும் அதிகமா நான் அறிந்து கொள்ள ஆசையோடு இருந்து பல விதத்தில் முயற்சி எடுத்தேன். எனக்கு அது எந்த வழியும் பிறக்கவில்லை. இப்ப 70 வயதை தாண்டி நான் வந்துட்டேன். ஆனா 70 வருஷம் காத்திருந்த இன்னைக்கு உங்களை அனுப்பி இயேசுவை பற்றி என்ன அறிந்து கொள்ள, பரலோக ராஜ்யத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள பல விதத்தில் எனக்கு உதவி செய்ய எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. கர்த்தர் தான் உங்களை இங்க கொண்டு வந்தார் சொல்லி சந்தோஷமா சாட்சி சொன்னாங்களாம். அந்த ஊழியக்காரருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஐயோ, சும்மா வந்து இங்க இறங்கி நிக்கிறோமே, இப்படி பிரயாணம் தடப்பட்டதுன்னு கவலைப்பட்டவரு, இதிலே ஒரு நன்மை கர்த்தர் வச்சான்னு சொல்லி நன்றி செலுத்தினாராம். அதற்குள்ள இயற்கை சாதகமாக மாறினது. மீண்டுமா தன்னுடைய விமானத்தை எடுத்து சொந்த இடத்திற்கு பறந்து போக முடிந்ததான். யோசித்து பாருங்கள், இப்படி வாழ்க்கையில கர்த்தர் அழகா நடத்துவார். முடிவில்லாத 70 வருஷம் காத்திருந்தாங்க. அந்த காத்திருத்தல் வீணாய் போகவில்லை. கர்த்தர் குறிப்பிட்ட நாளிலே தன்னுடைய தாசனை அனுப்பி அந்த சகோதரிக்கு வேண்டிய சத்தியத்தை அறியக்கூடிய கிருபை கொடுத்தார். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, பல காரியங்களிலே பல விதத்திலே பல ஆண்டுகள் காத்திருந்து சோர்ந்து போனவர்கள் ஏராளமாப்பா. பிள்ளைகளை குறித்த காரியங்கள், கணவனை குறித்த காரியங்கள், குடும்பத்தை குறித்த காரியங்கள், வீட்டில் உள்ள சூழ்நிலைகளை குறித்த காரியங்கள், வியாபாரத்தை குறித்த காரியங்கள், எல்லாவற்றிலும் பல விதத்திலே காத்திருந்து மாற்றம் வரும், சூழ்நிலை மாறும், நல்ல வியாபாரமாகும், அல்லது நல்ல வேலை கிடைக்கும், அல்லது வியாதி மாறும். பல விதத்திலே எதிர்பார்ப்பின்படி காரியங்கள் நடக்காதனால் சோர்வுக்குள் போன பிள்ளைகள் ஏராளமாப்பா. தோல்வியை கண்டு தோன்று போன பிள்ளைகளுக்கு நீங்க தைரியம் கொடுங்க. வலதுகையை பிடிச்சு சொல்லுங்க,
பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்வதோடு மட்டுமல்ல, முடிவு உண்டு. அது நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்று சொல்லி தைரியப்படுத்தி உண்மையில் நம்பிக்கை வைத்திருக்கிற பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி இப்பொழுதே உற்சாகப்படுத்துகிற விதத்திலே நீர் அதிசயத்தை செய்வீராக, தடைகளை உடைப்பீராக, வழிகளை திறப்பீராக. உம்முடைய மகிமையை பார்க்கக்கூடிய கிருபை பாராட்டுகப்பா. செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். மீண்டுமாய் தட்டி எழுப்பி உம்மை எண்ணுமாய் உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சோர்ந்து போக வேண்டாம். முடிவில்லாத பிரச்சனைகள், முடிவில்லாத காரியங்களுக்கு கர்த்தர் முடிவை கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்ல, நீங்கள் என்ன காரியத்திற்காக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து காத்திருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கை வீண் போகாது. இந்த சிந்தனையோட நாளை தொடரும். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.